இப்போ யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து அதோட பேரை வந்து மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அது வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ட்ரம்ப் அப்படின்னு பேர் மாற்றலாம் அப்படிங்கிற லெவலில் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ இப்போ இது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓபெக்னு சொல்லுவாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்படி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணுமா வேணுமா, எந்த கெப்பாசிட்டியில் அதுலேருந்து அவங்க வெளியில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னாக்க க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து மேலே போயிருக்கு. க்ரூடனுடைய பேரல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $110 தொட்டிருக்கு. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கிறதா இருந்ததுனாக்க அடுத்த வாரத்தில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எனக்கு நவம்பருக்குள்ளே நான் பணத்தை எடுத்துடணும், டிசம்பருக்குள்ளே வர டிசம்பர் 2026க்குள்ளே நீங்கள் பணத்தை வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.